விலங்குகள் எப்படி தான் சுய மருத்துவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுய மருத்துவம் அப்படின்னா என்ன இருக்கும்? அவர் நல்லா பாருங்கள், திருவள்ளுவரும் மருந்துன்னு தான் பேர் வச்சுட்டு மருந்து தேவையில்லைன்னு சொன்னார். ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி அவர் எடுத்திருக்காருன்னா, விலங்குகளுடைய சுய மருத்துவத்தை பேஸ் பண்ணி தான் அந்த டாபிக் அவர் சூஸ் பண்ணார். எப்படி அப்படின்னா, விலங்குகள் தங்களுக்கு நோய் ஏதோ ஒரு தொந்தரவு உடம்புல ஏற்படும் பொழுது அவங்க அந்த அந்த விலங்குகள் என்ன செய்யும்னா, தங்களை தாங்களே சரிப்படுத்திக்கும். எப்படி சரிப்படுத்திக்கும்? பட்டினி இருந்து. நீங்கள் நல்ல நாயை கவனித்து பாருங்கள், அதுக்கு வயிறு சரியில்லை, ஏதோ ஒரு உடம்புல தொந்தரவு இருக்குன்னா நீங்கள் பிரியாணியை கொடுத்தா கூட அந்த நாய் சாப்பிடாது. ஆனால் அதே நாய் இயல்பாக சாதாரண நிலையில் அதுக்கு பசி இருந்தாலும் அதுக்கு உணவு தேவை ஏற்படும் பொழுது நம்மளை சுற்றி வரும், பின்னாடியே ஓடி வர வாழாட்டம், நம்மளை கொஞ்சம் கெஞ்சம், சில நேரங்களில் கடிக்க கூட வரும் இல்லையா? உணவுக்காக அடிச்சுக்குவோம், சண்டை போட்டுக்குமா இல்லையா? அது இயற்கை. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிங்கிற அடிப்படை தத்துவமே இதுதான். மனிதர்களுக்கும் இது பொருந்தும், விலங்குகளுக்கும் பொருந்தும். பசி வந்தால் வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையுமே விட்டுட்டு போய் சாப்பிட கேட்கும். இப்போ விலங்குகளும் பசி அப்படிங்கிற ஒன்று வந்துருச்சுன்னா இன்னொன்று அடித்து கொடுங்கணும் இல்லையா? இதை கூட நல்லா எதில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிரசவ காலங்கள், விலங்குகளுடைய பிரசவ காலங்களில் பாருங்கள், தாய் தானே அதுதானே அந்த குட்டியை பெற்று போடுது. அந்த குட்டியை பராமரிக்கிறதுக்கு மனிதர்கள் கிட்ட வரக்கூடாத அளவுக்கு அந்த நாயோ பூனையோ என்னமா சண்டை போட்டு நம்மளை விரட்டி விடுது. அதே நாயும் பூனையும் தான் பிரசவம் ஏற்பட்டு பசி தாங்க முடியாத பசி ஏற்படும் போது தன்னுடைய குட்டியில் 1-2 சாப்பிடும். இதுதான் பசி. பசி ஏற்பட்டால் அந்த தாய் தன்னுடைய குட்டியை கூட சாப்பிடுறான். அதுதான் பசி வந்தால் 10 பறந்து போகும், ஈவு இறக்கம் கூட தொலைஞ்சி போகும். ஸோ இப்படியான விலங்குகள் தான் தங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும் பொழுது எப்படிப்பட்ட அதுகளுக்கு பிடிச்ச உணவே நீங்கள் கொடுத்தா கூட தொட்டு கூட பார்க்காது, சாப்பிடவே சாப்பிடாது. இயற்கையாக வளரலாம். அது வீட்டில் வளர்க்குற நாய்ங்க அப்படி இல்லை. நீங்கள் சாப்பிட்டு ட்ரெயின்டு டாக்ஸ், அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்க, சாப்பிடுன்னா சாப்பிடும். லெகான் கோழி மாதிரி அது நீங்கள் அதோடைய வேலையே நம்ம சாப்பாடை வைக்கணும், அது வரும், சாப்பிடும், திரும்பி போய் தூங்கும், நம்ம சொல்கிற வேலையை செய்யும். இது ட்ரெயின்டு அனிமல்ஸ். ஆனால் தண்ணியல்ல வளர்கிற மிருகங்களும் விலங்குகளும் சரி, சுயமாக தங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது தானே சரி செஞ்சுக்கும். பட்டினி இருந்தும் ஓய்வு எடுத்தும் உடம்புடைய உடம்புக்கு எது தேவையோ அதை கொடுத்தும் தன்னுடைய தன்னுடைய தொந்தரவுகள் வந்து வெளியேறும். இதுதான் விலங்குகளுடைய சுய மருத்துவம். தங்களுக்கு தேவையான இணை கூட தானே தன்னியல்பில் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் விலங்குகளுடைய ரொட்டீன், அதாவது அவங்களுடைய வழக்கங்கள். ஆனால் மனிதன் அப்படிங்கிறவன் தான் இயற்கைக்கு எதிராக இருந்தான். மனிதனும் விலங்குலேருந்து வந்தவன் தான். இந்த விலங்குலேருந்து வந்தவன் தான் மனிதன். அதனால் விலங்குக்கும் மனிதனுக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது, பெரிய கேப் இருக்குன்றது உண்மை. கேப் இருக்கிறதா பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. விலங்குகளும் மனிதர்களுக்கும் கேப்பே கிடையாது. விலங்குகள் எப்படியான ஒரு குணாதிசயத்தோடு இருக்குதோ அதுங்களுடைய உடல் தேவை முதற்கொண்டும் இன்றைக்கு ஒரு விலங்கோட இன்னொரு விலங்கு புணர்ந்து குழந்தை பெற்றுக்குது அப்படின்னா அந்த விலங்கு போயிடும் இல்லையா? இன்னொரு தடவை இந்த விலங்கு இன்னொரு விலங்கு கிட்ட புணரும். இது விலங்குகளுடைய ஒரு என்ன சொல்கிறது, வாழ்வியல் முறை. இதுதான் தனக்கானது, வாழ்க்கை ஃபுல்லாக இதுக்காக அடிமையாக இருக்கணும், இது மாதிரியான கான்செப்ட்லாம் கிடையாது. இப்படித்தான் மனிதனும் இருந்தான். மனிதனும் இப்படியான ஒரு வாழ்க்கையில் தான் இருந்தான். ஸோ எக்ஸாக்ட் விலங்குகள் எப்படியான வாழ்க்கையில் சுய மருத்துவம் முதற்கொண்டு, பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடுறது முதற்கொண்டு, உணவை தேடி போகிறது முதற்கொண்டு, வாழ்க்கையை முதற்கொண்டு அடிச்சு பிடுங்கிறதெல்லாம் தேவையில்லாமல் அடிச்சு பிடுங்காது. தனக்கு தேவையானதை மட்டும் சாப்பிட்டு நாளைக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் எந்த நாய்க்கிட்டையாவது போய் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு நாய் நாளைக்காக இன்றைக்கே வந்து நம்ம போடுற பொறையை எடுத்துன்னு போய் வைக்கிறா, போட்ட பொறையை சாப்பிட்டு தான் போமே தவிர அதை வாயில் கவி எடுத்துகிட்டு போய் நாளைக்காக ஒழிச்சு வைக்காது. ஸோ இப்படி தான் மனிதனும் இருந்தான். அப்போது விலங்குகள் மாதிரி மனிதன் இருந்ததை பார்த்த சில முட்டாளுங்க தான் மனிதன் இதை பின்னாடி, அதாவது இப்படி தான் வந்தான் மனிதன்றது அது உண்மை, அடிப்படையான மனிதகுல வரலாறு. இதை ஒத்துக்கக்கூடாது. என்னென்னா இந்த கற்பு, ஒழுக்கம், இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை மனிதர் மத்தியில் திணிக்கிறதும், அப்புறம் வந்து ஏற்றத்தாழ்வுகள், ஆண் பெண் அப்படிங்கிற இன பாகுபாடு, சாதி வேறுபாடு, மதம் வேறுபாடு, இப்படியான நிறைய வேறுபாடுகளை கொண்டு வரணும், டாமினேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அப்புறம் வந்து நம்ம இயற்கையை விட்டு விலக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இயற்கையோட தத்துவத்திலிருந்து விலக்கணும் அப்படின்றதுக்காகவும், ஒரே மதத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், தங்களுடைய மதத்தை
மனிதர்கள்கிட்ட போய் சேர்த்து அதை தான் உயர்ந்த மதம், இந்த பிரபஞ்சத்தையே அதை தான் உருவாக்குச்சு அப்படிங்கிற மாதிரியான தவறான பிரச்சாரங்களில் வந்து கொண்டு சேர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். மனிதர்கள் வந்து விலங்குகிட்டேருந்து வரல, கடவுள் வந்து மனிதர்களை படைச்சாரு. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மாதிரியாக, ஒரு மதம் ஆதாம் ஏவான்னு சொல்லுது, இன்னொரு மதம் வந்து இஸ்லாமியர்கள் வேறு விதமாக சொல்கிறாங்க, இன்னும் இந்து மதம் வந்து வேறு விதமாக வந்து கடவுள் தான் படைச்சாரு. வானத்துலேருந்து வந்த மீனாட்சியோடைய கதை கேட்டிருக்கீங்கல்ல, எப்படின்னா மேலேருந்து இறங்கி தான் வந்தாங்க. அவங்க அப்பா வந்து அந்த மதுரையை ஆண்ட மன்னன் வந்து யாகம் நடத்தும்போது அந்த யாகத்தின் வழியாக பிறந்து வந்தவங்க தான் மீனாட்சின்ற மாதிரியான நிறைய கதைகள்லாம். இந்த கட்டுக்கதைகளுக்கு பின்னாடி என்ன, இந்த பிரபஞ்சத்தை பிறந்த அத்தனை பேரும் ஒவ்வொரு கோயில்களில் இருக்கிற ஒவ்வொரு குலதெய்வங்களோ பெண் தெய்வங்களோ ஆண் தெய்வங்களோ மனிதர்களாக பிறந்து தான் வழிபாட்டு தெய்வமாக ஆனாங்க, குலதெய்வமாக மாறினாங்க. இறந்தவங்க தான் குலதெய்வங்களை ஒழிய வானத்தில் இருந்தெல்லாம் யாரும் உதிக்கவே இல்லை. தானாக கடவுள் வந்து இப்படி கையை காமிச்சு உருவாக்கலை, இதான் உண்மை. இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மதம் அப்படிங்கிற ஒன்று. இதே நீங்கள் போய் ஜெயின சமயத்தில் பௌத்த சமயத்தில் பாருங்கள், கடவுள் வந்து மனிதனை படைச்சதா சொல்லவே மாட்டாங்க. மனிதர்கள் தான். மனிதர்களில் மூத்தவங்க யார்? ஆதி பகவான் தான் முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி பகவானை வந்து மேலேருந்து குதிச்சான்னு ஜெயின மதத்தை சமயத்தை சொல்லவே இல்லை. புத்தரை வந்து வானத்துலேருந்து குதிச்சான்னு சொல்லலையே. அவர் ஒரு ராஜாவாக இருந்தார், மகாவீரர் ராஜாவாக இருந்து தத்துவ ஞானம் பெற்றாங்கன்னு தான் சொன்னாங்களே ஒழிய வானத்துலேருந்து குதிச்சதாகவோ யாகுண்டத்துலேருந்து வந்ததாகவோ பொய்யான பிரச்சாரங்கள் இந்த ரெண்டு மதமும் செய்யலை. இது ரெண்டுமே ஆதி சமய மதம், ஆதி சமயங்கள்ன்றதுனால தான் உண்மையை சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்துவமும் இந்து சமயமும் இந்து மதமும் பின்னாடி இடைப்பட்ட காலங்களில் வந்ததுனால இந்த கோட்பாடுகள், அதாவது மனிதகுல கோட்பாடுகளுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒரு மதம்ன்றதுனால தான் தப்பாக சொல்கிறாங்க. மனிதர்கள் எல்லாருமே விலங்குலேருந்து வந்தவங்க தான், விலங்குடைய பரிணாமம் தான். இப்போ நாய் இல்லையா, நாய் அப்படின்னா அது ஒரு முகம் இருந்தது ஆரம்ப கட்டத்தில். முதல்ல ஒரு 1,00,000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விலங்கு இருந்தது, அதோடைய முகம் இப்படி இருந்தது. அந்த 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலங்கு இன்றைக்கு அதே முகத்தோடு இருக்கா? கிடையாது. எத்தனையோ இந்த கால மாற்றலையோ சூழ மாற்றலையோ முக வழிபாடுகள் மாறி இருக்கு இல்லையா? நாயிலேயே எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாம் காலத்தோட பரிணாம வளர்ச்சியில் வந்தது தான். அதே தான் மனிதர்களும். குரங்கு மாதிரியோ ஒரு விலங்கு மாதிரி, குரங்கு மட்டும்தான், குரங்களை மட்டும்தான் மனிதன் பிறக்கலை, இன்னும் நிறைய விலங்குகள் வந்து மனிதன் உருவாகலாம். அதுதான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மனிதர்கள் உருவானது. இப்போ குரங்குலேருந்து தான் மனிதன் பிறந்திருக்கான் அப்படின்னா அவன் குரங்குகள் அதிகமாக இருக்கிற இடத்துல தானே மனிதர்கள் இருந்திருக்கணும். உலகம் முழுதும் இருக்கிற எல்லா காடுகள்லேயும் எத்தனையோ காடுகள், எத்தனையோ நிலப்பகுதியில் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அந்த நிலப்பகுதியில் ஆதிக்கமாக இருந்த விலங்குகள் அதோடைய செயல்கள் வழியாகவும் சிந்திக்கிற திறன் வழியாகவும் பரிணாம வளர்ச்சி வழியாகவும் மனிதர்களாக மாறியிருக்காங்க. மனிதன் நம்ம பேர் வச்சுருக்கோம். அடுத்த பரிணாமம் நாயோட முகம், இப்படி தான் நாயோட முகம் இருக்கும். அது இன்றைக்கி வேறு மாதிரி இல்லையா, வெரைட்டியா? அதுக்காக அது நாய் இல்லை நம்ம சொல்ல முடியுமா? அது நாயின்றது தான் அதோடைய அடிப்படை பிறப்பு. இன்றைக்கி அது பரிணாம வளர்ச்சியில் முகம் உடல்வாகு இதெல்லாம் மாறி இருக்கு. இது வந்து கால சூழல். இங்கே இருக்கிற இந்த வெயில் பிரதேசத்தில் இருக்க நாயோ இங்கே இருக்கிற மிருகங்களை கொண்டு போய் குளிர் பிரதேசங்களில் ஒரு சில காலங்கள் நீங்கள் விட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி அதோடைய உடம்புல அந்த குளிர் தாங்கிறதுக்கான ரோமங்கள் வளரும், முகஜாடை மாறும். அந்த நாயுடைய அடுத்த குட்டி, அடுத்த ஜெனரேஷன் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிறவியாக பிறக்கும். மனிதர்களுக்கும் இது பொருந்தும். இங்கே இப்போ இந்தியாவில் இருக்கிற மனிதர்கள் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனாங்கன்னா ஒரு 2லேருந்து 3 தலைமுறைகளுக்கு அப்புறம், சந்ததிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சந்ததிகள், ஒரு 5-6 சந்ததிகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த குழந்தைங்களுடைய முகம் அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊர் மக்களுக்குடைய ஜாடையில் தான் இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்துடைய படைப்புடைய ரகசியம், தத்துவம், கோட்பாடு. பார்த்துருக்கீங்கல்ல, இப்போ இன்னமும் கூட பர்மா மாதிரியான நாடுகளில், இலங்கை மாதிரியான நாடுகளில் இருந்தும், பங்களாதேஷ் மாதிரியான நாடுகளிலும், அப்புறம் வந்து நேபாள் மாதிரியான நாடுகளிலும், சைனா நாடுகளிலும் இங்கே வந்து செட்டில் ஆனவங்க முகஜாடையில் இன்னமும் நிறைய வம்சாவளி குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா பர்மீஸ் மாதிரி இருப்பாங்க, பங்களாதேஷில் இருக்கிறவங்க ஜிஜாண்டிக்காக இருப்பாங்க, சைனா மாதிரியான மூக்கு, அந்த முகக்கட்டு ஃபேஸ் கட் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி இலங்கைக்காரங்க மாதிரியான முகஜாடையில் இருக்கிறாங்க இல்லையா? அந்தந்த எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டு ஸ்ரீலங்கர் மாதிரி இருக்கே, நம்மளே எத்தனை பேர் சொல்லுவோம் ஃபேஸ் சைனா ஃபேஸ். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில சந்ததிகளுக்கு அப்புறம் இந்த பகுதியில் வரும்போது அந்த மாற்றம் ஏற்படும். இதே விஷயங்கள் தான் மனிதனும்
விலங்குகளிலிருந்து பிறந்தான். அப்போ மனிதன் ஆதாம் ஏவாளிலிருந்து தான் பிறந்தான், இல்லை இந்து சமயத்துன்னு சொல்ற மாதிரி யாக உண்டத்திலிருந்து தான் பிறந்தானா? அப்போ அடுத்தடுத்து அவங்களுக்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாரும் அதே மாதிரி தானே பிறந்திருக்கணும். ஏன் வெவ்வேறு விதமா இருக்கிறாங்க? இவங்க 2 பேர் மட்டும்தான் ஆதியானவங்களா இருந்தா, இவங்க 2 பேர் ஜாடையில மட்டும்தானே எல்லா சந்ததியும் இது வரைக்கும் இருந்திருக்கணும். ஏன் அப்போ வெவ்வேறு விதமான முகஜாடைகளும் வெவ்வேறு விதமான உடல் அமைப்புகளும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு பிரதேசங்களில் இருக்கிற மனிதர்களும் ஒன்று கூடி பிறந்தது தான் விலங்குகள் மாதிரி. இங்கே இருக்க நாய் இப்படியே நகர்ந்து போய் ஒரு 10-20 கிலோமீட்டரோ இல்லை இன்னொரு நாட்டுக்கே நடந்தே போயிடுச்சுன்னா, அந்த நாட்டில் இருக்கிற நாயோட புணரும் போது அந்த ஜாடையில் அங்கே ஒரு குட்டி போடும், திருப்பி வேறு நாட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு ஜாடையில் குட்டி போடும். இப்படித்தான் மிருக கலப்புகள் ஏற்பட்டதோ அதே மாதிரி மனிதர்களும் இப்படி வெவ்வேறு மனிதர்களும் வெவ்வேறு ஆணும் பெண்ணும் கலப்பு புணரும் பொழுது ஏற்பட்ட கலப்புகள் தான் வெவ்வேறு விதமான மனிதர்கள். எல்லாத்துக்குமான ஆதி விலங்குகள்ல இருந்தா மனிதர். குரங்கு மட்டும் சொல்லக்கூடாது, விலங்குகளிலிருந்து வெவ்வேறு விலங்குகளிலிருந்து வெவ்வேறு மாதிரியான மனிதர்கள் பிறந்தார்கள், பிறக்கலை, பரிணமித்தார்கள். இதான்